இப்போ பார்ப்போம் 2024 MCQ 45வது கேள்வி வந்து ஒரு பென்சின் சம்பந்தப்பட்ட கேள்வி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உள்ள ஒரு கேள்வி வந்து இலத்திரன் நாட்ட சோதனை பொருளுடன் பென்சின் தாக்கம் புரிந்து கூட்டல் விளைபொருளை அன்றி பிரதியீட்டு விளைபொருட்களையே தருகின்றன. இதனை அடுத்தது பென்சினுக்கும் இலத்திரன் நாட்டமும் இடையே உள்ள தாக்கத்தினால் உண்டாக்கப்படும் கார்போகட்ரையன் இடைநிலை அதன் நேரேற்றத்தின் ஓரிடப்பாடற்ற தன்மையால் உறுதியாகின்றது. ஓரிடப்பாடற்ற தன்மை என்றது பரிவு. சரிதானே? பரிவு தான் இந்த கருத்து. ரைட். பார்ப்போம். இப்போ பென்சின் கட்டமைப்பை பார்த்தோம்னு சொன்னால் பென்சின் ஒரு இலத்திரன்கள் வந்து இலத்திரன் ரிச் உள்ள ஒரு அமைப்பு தான் பென்சின், இல்லையா? இப்படி இருக்கும்னு சொன்னால் இப்படி இருக்கும். எல்லாத்துலேயும் இதில் ஹைட்ரஜன் இருக்கும். இப்படி ஒரு அமைப்பு தான் பென்சின் இருக்கும். எல்லாத்தையும் ஹைட்ரஜன் இருக்கும். இலத்திரன் ரிச். இப்போ இலத்திரன் ரிச்சான இடத்துல இலத்திரன் நாட்ட சோதனை பொருட்களுடன் பிளஸ் H+ ஒன்று வருது. சும்மா போடுவோமா? H+ வருது. ரைட். அதை விட NO2+ ஒன்று வருது. அப்படி எப்பவுமே நைட்ரோனியம் அயன் ஒன்று வருது. இப்போ என்ன செய்யும் நைட்ரோனியம் அயனை? இங்க இருக்கிற ஒரு இலத்திரன் அமைப்புகள் வந்து பொதுவாக இப்படி என்ன செய்யும்? எல்லாத்தையும் இலத்திரன் அப்படி கொடுத்து இந்த இடத்துல என்ன செய்யும்னு சொன்னா இது போய் இதை உடைச்சிட்டு தான் போய் இதோட இணைய பார்க்கும். அப்ப இணைய பார்க்கும்போது இந்த அமைப்பு எப்படி உருவாகும்? ரைட். அதே மாதிரி தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுல ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜனை NO2 வந்து இணைஞ்சா இப்ப பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இங்க இணையும் போது என்ன நடக்க போகுது? இங்க ஒரு பிளஸ் ஒன்று உருவாகும். ஏன்? இவருக்கு வந்து இலத்திரன் அமைப்பு காணாது. இது வந்து ஒரு பிணைப்பு ரெண்டு பிணைப்புக்குள்ள வந்துட்டு அடுத்து இஞ்சால் ஒரு ஹைட்ரஜன் 3 பிணைப்பு. இது ஒன்று ஒரு பிணைப்பு இல்லாத ஒரு பிளஸ் ஒன்று உருவாகும். அப்ப இது உறுதித்தன்மையை அடையணும் என்பதற்காக பல பரிவுகளை உருவாக்கும். பரிவு கட்டமைப்புகளை உருவாக்கும். பரிவு நிலைகளை உருவாக்கின பின்னர் என்ன செய்யும்? இது ஒரு முடிவுக்குள்ள வரும். ஒன்று இவரை வச்சிருக்கணும், இல்லாட்டி இவரை வச்சிருக்கணும். அப்ப யாரோ ஒரு ஆளை வச்சிருக்கணும் என்றதுக்காக இதை நான் இப்ப கணக்கு பரிவு நிலைகளை நான் கீறல. இப்ப இவர் ஒரு என்ன செய்வார்? இதுக்கு இலத்திரனை கொடுத்து போட்டு சரி இதுல கொடுத்து போட்டு தான் போக பார்க்கும். அப்போ தான் போக பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இப்படி வந்து இதுல ஒரு இலத்திரன் நிலை இப்போ வந்தோம். இங்க வந்தோன்னே இதுல NO2 இப்படி வந்துடும் மேக்சிமம். அப்ப என்ன செய்யும்? இலத்திரனை இங்க கொடுத்து போட்டு அது போகும். அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதலாவது கூற்று வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா இலத்திரன் நாட்ட சோதனை பொருள் பென்சின் தாக்கம் புரிந்து கூட்டல் பிரதியீட்டு விளைபொருட்களை தருகின்றன. அதாவது தாக்கம் புரிந்து செய்யும் கூட்டல் விளைபொருட்களை அன்றி பிரதியீட்டு விளைபொருள் தரோ. Hக்கு பதிலாக என்ன செய்யும்? NO2 பிரதியீட்டு இருக்கு. அப்ப இங்க பிரதியீடு தான் பிரதியீடு நடைபெற்று இருக்குது. அப்ப அது முதலாவது கூற்று சரியா இருக்கும். அதனால முதலாம் கூற்று வந்து சரியா இருக்கும். ரைட். அப்ப அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லினா பென்சினுக்கும் இலத்திரன் நாடுகளுக்கும் இடையே உள்ள தாக்கத்தினால் உண்டாக்கப்படும் கார்போகட்ரையன் இடைநிலை அதன் நேரேற்றத்தின் ஓரிடப்பாடற்ற தன்மையால் உறுதியாகின்றது. கார்போகட்ரையன் இடைநிலை அதன் நேரேற்றத்தின் தன்மையால் என்ன இருக்கு? கார்போகட்ரையனுடைய இடைநிலையினுடைய நேரேற்ற தன்மையால ஓரிடப்பாடற்ற தன்மையால உறுதியாகின்றது. அப்ப பென்சினுக்கும் இலத்திரன் நாட்டிற்கும் இடையிலுள்ள இதுல வந்து கார்போகட்ரையன்ல வந்து என்ன செஞ்சிருக்குது? இடைநிலையால அது என்ன செய்யுது? ஓரிடப்பாடற்ற தன்மையால உறுதியாகின்றது. அப்ப இது வந்து சரியா எங்க போகணும்? ஓரிடப்பாடற்ற நிலை என்ற போது பரிவு நிலையில வந்து இதாகிறதால எங்களுக்கு இங்க வந்து என்ன செஞ்சு சோதனை பொருட்கள் பென்சின் தாக்கம் புரிந்து கூட்டல் விளைபொருள் நன்றி பிரதியீட்டு விளைபொருளையே தருகின்றன. இதனை உண்மை, இல்லையா? அப்ப இத விடை வந்து முதலாவது விடையை கொடுக்கலாம். ஏன்? உண்மையாகவே தெளிவா விளங்கப்படுத்துறது 45வது முதலாவது கூற்றுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுல இந்த கேள்வியை தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான இருக்கு. இலத்திரன் நாட்ட சோதனை பொருட்கள் பென்சின் தாக்கம் புரிந்து கூட்டல் விளைபொருளை என்று
பிரதியிடு விளைபொருள் வாரதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இதான் கார்போஹைட்ரேட் இடைநிலை கார்போஹைட்ரேனுடைய ஓரிடப்பாட்ட தன்மை உறுதி இல்லாத இருக்கிறபடியால அந்த உறுதிநிலையை அடையணும் என்று சொல்லிச்சுன்னா இவரை கொடுத்து போட்டா அவர் போறார். அப்ப கூட்டல் இல்லாம என்ன செய்யுது எங்களுக்கு இது வருது. அப்ப விடை வந்து முதலாவது விடையாக இருக்கும்.